ஸோ ஜிடிஎஸ் 3ல போன மிஷனில் வந்து டோனி சிப்ரானி வந்து நம்ம மீட் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன மிஷின் கொடுக்குறானுங்க என்ன இதுன்னு போய் பார்ப்போம். ஒரு சைடு மிஷின் ஒன்று இருக்குது, இந்த ஃபோன் கால் வரும்ல. ஸோ இந்த ஃபோன் கால் மிஷினை போய் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் கால் மிஷினை போய் நம்ம பார்க்கலாம். என்ன கார் எடுக்கணும், இந்த பிக்கப் ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன மிஷின்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது டோனி சிப்ரானியோட ஒரு மிஷினு, அப்புறம் வந்து இந்த ஃபோன் கால் மிஷினு, அப்புறம் ஜோயிஸ் மிஷினு. இது 3 மிஷின் இருக்குது. இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, வீட்டு பக்கத்தில். ஸோ இதை என்னன்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம் யூஸ்கிரீம் அப்படிங்கிறது தான் மிஷினோட பேர். I started my exciting entertainment business with nothing but a gang knows how to turn around the star. Oh, right. உன்னோட ஐஸ்கிரீம் மிஷின் ஒன்று இருக்குங்க, அதில் பாம் செட் பண்ணி பர்டிகுலராக ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அங்கே வந்து என்னன்னு போய் பார்ப்போம். ஒரு ஐஸ்கிரீம் மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் பாம் செட் பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஸோ அதான் மிஷினு. ஸோ போய் பார்ப்போம். இதான் இங்கே தான் இருக்குது ஐஸ்கிரீம் மிஷினு. சரி, ஐஸ்கிரீம் வேணும். பாம் இங்கே இருக்குது, ஹார்வர்டில் பாம் இருக்குது. ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வேன் எடுப்போம். ஸோ அந்த ஐஸ்கிரீம் வேனை எடுத்துகிட்டு அவனுங்க ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக வருவானுங்க. அப்போ வந்து நம்ம பாமை ஆக்டிவேட் பண்ணி அவனுங்கள வெடிக்க வைக்கணும். அதான் மிஷின் நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் வேன் எங்கே இருக்குது? இப்போ ஐஸ்கிரீம் வேன் எடுத்துகிட்டு இங்கே தான் வரணுமா? இந்த இடத்துல தான் வரணும்னு நினைக்கிறேன். அது மூவிங்லேயே இருக்குங்க. இதான் இங்கே தான். ஐயோ, நான் பாட்டு உடச்சி விட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. முன்னாடி கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஸ்கிரீம் மிஷினோட சவுண்டை பார்த்தீங்க, டன் 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 டன். ஸோ அதான் மியூசிக் எதனாட்டுக்கு. சரி, அதை பார்த்துட்டு தான் எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. பிங்க் கலரில் மார்க் காட்டுது. இப்போ ஸோ வந்தாச்சு. இப்போ இவனுங்களாம் யார்? ஐஸ்கிரீம் வாங்குறவனுங்களாம் யார், என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கானுங்க அவனுங்களாம். ஸோ அவனுங்களெல்லாம் போட்டு தரணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். ஸோ அதனால் வந்துட்டேன் நானும். நேராக போகணுமா? இந்த இடமே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எப்படி போகிறது ரூட்டே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே திரும்பி அப்படியே வர வேண்டியது தான். இது லிபர்ட்டி சிட்டி தானே? இந்த லிபர்ட்டி சிட்டியில் இதே மாதிரி ஒரு வீடு ஒன்று வருங்க. ஃபஸ்ட்டு அதாவது லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதாவது ஒரு சீசன் இருக்குது. ஒரு அதில் வந்து இது ஹெல்த் சொல்கிறான். ஓகே, இப்போ வந்து அவனுங்கெல்லாம் வருவானுங்க. அவனுங்க வந்து வேனை சுற்றி அவனுங்கெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் பாம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க சுத்தணும். இல்லைன்னா அவனுங்க உயிரோடு இருப்பானுங்க. அவனுங்க நம்ம போட்டு தள்ளுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் துப்பாக்கிலாம் போட்டு தள்ள முடியாது. அதனால் முதல்ல அவனுங்க வேனை சுற்றி நிற்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓகே அவனுங்களை போட்டு தள்ளுவோம். வந்துட்டானுங்க நினைக்கிறேன். பார்த்தனா சரியாக இருக்குமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. $6000. சூப்பர். நம்ம உடனே போவேணாம். இங்கே இவனுங்க அந்த எஸ்எம்ஜி இதே கேஷு இந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணிக்குவோம். சூப்பர். இப்போ கையில் ஒரு $92,305 இருக்குது.
சூப்பர். ஒரு லட்சத்தை நான் சீக்கிரம் நெருங்கிட்டேன். இந்த மிஷின் ஃபாஸ்ட்டு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு, அதாவது சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷின் என்னென்னு கூட போய் பார்க்கலாம். இல்லை வீடு இங்கேருந்து ரொம்ப தூரமாக என்னன்னு தெரில. ரொம்ப தூரம் தாங்க. சரி போவோம், வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் அடிப்போம். அடுத்தது டோனி சிப்ரானி ஜோய்ஸ், எனக்கு 2 பேர் இருக்கானுங்க. அடுத்த மிஷினில் வந்து டோனி சிப்ரானி வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக இன்னொரு டான் ஒருத்தர் இருப்பான்லாம், அவன் பேர் கூட நல்ல பேருங்க. பேர் என்னமோ பேர் வரணும். அவனும் டோனி சிப்ரானி மாதிரி ஒரு பெரிய தலைக்கட்டு. ஆக்சுவலாக அவன் பேர் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஃபெராலின்னு தான் நினைக்கிறேன். ஃபெராலி பேரை கேட்ட உடனே சும்மா அதிரதில்ல, இந்த மாதிரி ஃபெராலி ஒரு பெரிய ஆள் தாங்க. பட் பெரிய ஆளும் தெரியும், அதாவது பெரிய டான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பெரிய டான் அப்படின்றது தெரில. சரி, ஓவர் ரைட்டட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு மிஷினே காட்டுது. அந்த இப்போ ஃபோன் மிஷின் ஒன்று பண்ணோம்ல, ஸோ அந்த ஃபோன் மிஷினை மறுபடியும் காட்டுது. அதே பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம்? இல்லை அந்த ஃபெராலிகிட்ட போகும், டோனி சிப்ரானிகிட்ட போயிட்டு என்ன வேலை அப்படிங்கிறத பார்ப்போம். ஐ திங்க் டோனி சிப்ரானி வந்து அவனோட மிஷின் என்னென்னா இருங்க, ஆக்சுவலாக அவன் ஆள் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ ஒரு லெட்ரு மாதிரி வச்சுட்டு போயிடுவான். நம்ம வந்து இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு, அவங்க அம்மா தான் இருப்பாங்க, டோனி சிப்ரானியோட அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு லெட்டர் எழுதி வச்சுருக்கான்ப்பா, நீ அதை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரில, போய் பார்ப்போம். பொதுமக்கள்கிட்ட அடித்து கிட்டத்தட்ட ஒரு $2,000 $10,000 அதுவே எனக்கு கிடச்சிச்சுங்க நிறையா. ஆக்சுவலாக பொதுமக்களை ரியல் லைஃப்பில் பொதுமக்களை வந்து நம்ம அழிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. கேம் தானே, கேமில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஸோ வந்தாச்சு டோனி சிப்ரானி. லைஃபு கன்னு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, ஆர்மரு. ஸோ அதனால் போயிட்டு மிஷின் எடுப்போம். த பிக் அப் மிஷினோட பேர் த பிக் அப். சொன்ன மாதிரி டோனி ஆள் இல்லை, டோனி இங்கே வெளியே போயிட்டான். ஒரு லெட்டர் மட்டும் டேபிளில் வச்சுருக்கான். ஸோ அந்த டேபிள், நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பையன், ட்ரையாட்ஸ்ட்டு வந்து மறுபடியும் பணத்தை ரிட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டோனி சிப்ரானியோட பேரை காப்பாற்று, நீ வந்து இந்த மிஷினில் தோற்றுறக்கூடாது அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசுகிறான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் போயிட்டு ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான். இந்த ப்ளூ கலர் மார்க் காட்டுதில்ல, அங்கே போகணும். அங்கே போயிட்டு நம்மளை வந்து ஒரு முட்டு சந்தில் நிற்க வச்சு எல்லாம் சுற்றி வந்து நிற்குவானுங்க. அப்போ வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எங்கேயுமே போக முடியாது, நவர முடியாது. நம்ம AK-47 இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு சுட முடியுமா அவங்கள அப்படிங்கிறது தெரியல. GTA San Andreas அந்த மாதிரிலாம் இல்லை, இது கொஞ்சம் விட்டோம்னா போதும், அப்படியே நம்மளை சாவடிச்சிடுவானுங்க. அதனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், அவங்கள சுடாமல் வேனு, அந்த ஒரு லாண்ட்ரி வேன் தான் இருக்கும், அந்த லாண்ட்ரி வேனை எடுத்துகிட்டு தப்பிக்கணும். அதான் மிஷினு. இங்கே தான் அந்த கேஷ்பேக் இருக்குது, கேஷ்பேக் தானே. இதை எடுத்த உடனே எல்லாம் வருவானுங்க ட்ரையட்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், டக்குன்னு ஓடி போய் வேனில் ஏறிக்கணும். வேனில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இவனுங்க எல்லாத்தையும் வந்து அப்படியே கச்சக்கன்னு வச்சு ஏற்றிட வேண்டியதான். இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஏன்னு வச்சுங்களேன், வேனை எடுத்துரு அவ்வளோதான். இப்போ இவனுங்களை சாவடிச்சா தான் மிஷின் முடியும். ஸோ அதனால் திரும்பி வந்து என்ன பண்ண போகிறோம், இவனுங்க எல்லாத்தையும் வச்சு கச்சன்னு ஏற்ற போகிறேன். சச்சக்
ஐயோ ஏங்க டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறோம். ஓ டாக்ஸி எடுத்துகிட்டு என்னையை துரத்தலாங்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்களா? நல்ல ஐடியாடா, நல்ல ஐடியா. பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நீங்கள் கவனிக்கலையா? எல்லாம் ட்ரைவ் பண்ணி போட்டு தள்ளிட வேண்டியதான். இறங்கிட்டானுங்க பாருங்களா, அவ்வளோதான். எத்தனை பேர் இருக்கானுங்க? எனக்கு தெரிஞ்சு இதான் ஈஸியாக முடிக்கிறது தான். இல்லை இது ஈஸியா இல்லை அது ஈஸியா இல்லைன்னு தெரியல. பிசி வேறு வரானுங்க. பிசி வந்து கதை திறந்தாலும் வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணணும், இவனுங்க காரில் ஏறிட்டானுங்க. காரில் ஏறாமல் இருந்தானுங்க வச்சுக்கோங்க, வந்து இந்த மிஷினை சீக்கிரமாக முடிச்சிருப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நேராக வந்து டோனி சிப்ரானி வீட்டுக்கு போய் அந்த ப்ளூ மார்க்கில் நின்றுட்டோன்னு வச்சுங்களேன், வேலை முடிஞ்சு போச்சு. டபுள் ஸ்டாரா? அச்சோ, ஈஸியாக முடிக்க வேண்டியதான். நான் அவனுக்கு வண்டியில் ஏறாமல் இருந்திருந்தானுங்கன்னா ஆளுக்கு ஒரு காரில் ஏறிட்டானுங்க. சப்போஸ் அவனுக்கு ஏறாமல் இருந்தாலும் இன்னும் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, எப்படியும் முடிச்சு வச்சு. ஈஸியாக முடித்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம். இறங்கி மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுமா? இல்லை அவ்வளோ நல்ல வேலை. காசுடுங்க, $10,000. சூப்பர்ரா, வெரி குட். ஸோ ஐயோ, சால்வட்டோரை கால்டே மீட்டாங்க போய் சேவ் பண்ணிட்டோம். மற்றேன் அதுக்குள்ளே மறுபடியும் ஏதோ லெட்டர் தாங்க வச்சுருக்கான். கரெக்டாக பிக்கப் லூயிஜி கிளப்பில் போயிட்டு நீ எதுவும் சண்டை போடாத. ஒருவேளை அவனுங்க ட்ரையர்ஸை சண்டை போட்டாங்க, போகிற இது பண்ணானுங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நீ போகிற இது பண்ணுங்க. அவனுங்க ஆரம்பித்தா நீ முடிச்சிட அப்படிங்கிற, ஆனால் நீயே போய் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ எங்கே ட்ரையர்ஸ் எங்கே இருக்காங்க, என்ன மிஷின் தெரியல. அது ஆக்சுவலாக நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன். அப்படியே ஒரு சேவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தேன். சரி ஓகே, மிஷின் எடுத்தாச்சு. ஆனால் 2 ஸ்டாராக இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு 700 மாதிரி இல்லைங்க. 700 1 ஸ்டார் 2 ஸ்டாருக்கே தோத்துட்ருப்பானுங்க. கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கே வந்தாச்சு. இங்கே தான் வந்திருக்கேன், ஜெயிஸ்ட்டு தான் வந்திருக்கேன். ஓ அவங்க கூட லிமோ காரில் போகணுமா? நான் வர டோனியா இன்னும் ஜெயிஸ் தான். டோனி தான் நம்ம கூட வரான். லிமோ கார் இதில் கூட லிமோ கார் இருக்காட்டுங்க. அந்தளவுக்கு ரோட்டில் வரல. சானண்டஸ்னால் ரோட்லேயும் வரும், எல்லா இடத்துலையும் வரும். பட் இது அப்படி வரல. இது வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ தூரம்டா ராசா? ஒரு பனிப்புயல் மாதிரி இருக்குது. பனிப்புயலா? ஐயோ, நான் இங்கே வந்துட்டேனா? சே இங்கே வந்தாலே பார்த்து தாங்க வந்துருப்பாங்க. பாலாஸ் சான் அண்ட்ரஸில் வந்து பாலாஸ் கேங் இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி நம்மளை இவனுங்க தெரில. எல்லா ஜிடிஏலையும் அந்த மாதிரி இருப்பானுங்க. வந்துட்டேன். ஸோ ஆரன் அடிக்க சொல்கிறானுங்க. இத்திரி அடித்து ஆரனை அழுத்தி விட்டேன். யார் வரா? யார் இது? ரெட் லைட் டெஸ்டிங். ஸோ எல்லாத்தையும் பிக் பண்ணி பார்க் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளான மிஷின் அது. ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த பெயின் ஸ்ப்ரே அது என்ன காணாமல். பெயின் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வண்டி புகை வர ஆரம்பிச்சிச்சு. அது பண்ணலான்னு பார்த்தா பெயின் ஸ்ப்ரேயே காணோம். இது மேப்பில் காட்ட மாட்டேங்குது, அதான் ஒரு பெரிய சிக்கல். இந்த சான் ஆண்ட்ரஸ் இதெல்லாம் வந்து காட்டும், இது காட்ட மாட்டேங்குது. ஓகே, வந்தாச்சு. மறுபடியும் ஹாரன் அடிக்கும். சான் ஆண்ட்ரஸ்லையும் கிட்டத்தட்ட இதேமாரி ஒரு மிஷின் வரும். ஒரு அந்த டெசர்ட்டில் போய் ஒருத்தனை கூட்டிகிட்டு வருவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதுமாரி டோனி ஸோ இப்போ அவனை டோனி சிப்பானி தான் இப்போ வந்ததில்லை. இப்போ அவனையும் கூட்டிக்கிட்டு நல்ல ட்ரைவ்ஸ் வந்துட்டானுங்க. அதுக்குள்ளேயும் கூப்பிட்டாங்க, நான் பாட்டு போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்க் பண்ணால் அந்த வேலை முடிஞ்சிடுமா என்னன்னு தெரில. வண்டி வேறு கந்தரகோலமாக கிடக்கு. என்னடா போட்டு தள்ளிகிட்டே இருக்கீங்க, இருங்கடா இருங்கடா, என்ன விட்டுருங்கடா. எல்லா மிஷினும் சிம்பிளாக முடிக்க முடியும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடால் முடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தானே எனக்கு தோணுது, இப்போ காம்ப்ளிகேட்டாக முடிக்கிற மாதிரி. ஐயோ, தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் நாட்டுக்கு. சரி, சுற்றி இங்கே வந்துட்டுருக்கேன். சரி, பரவாயில்ல. அச்சோ எங்கடா போகிறதுக்கு, எங்கடா வந்துட்டுருக்கேன் நான்? இதுக்குள்ளே போனால் ஏதோ வழி இருக்குன்னு நினச்சேன், வழியே இல்லை, மலையாக இருக்குது. வந்துட்டானுங்களே. ஓ, இதுக்குள்ளே போகணுமா? அடப்பாங்க, சொல்லவே இல்லை. சிம்பிளாக முடிக்க வேண்டியது. மார்க்கரே காணும். மார்க்கரே இல்லையா? இறங்கிட்டா? அவ்வளோதான், இறங்க வேண்டியதான். ஏய், என்னடா மார்க்கரே இல்லையாடா? ஓ, இதில் ஒன்றுமோ. மார்க்கரே ஒன்றும் காட்டல. ஏய், ஏன்டா இப்படி படுத்துறீங்க? மார்க்கரே காட்டலையே. காரை எங்கடா பார்க் பண்ணுறது? இங்கே தான் மார்க் காட்டுது, ஆனால் மார்க் இப்போ கிளிச்சா என்னன்னு தெரியலையே. கிளிச்சா இல்லை கெட் பேக் என் காரன்னு காட்டுது. லிமோ வேறு கந்தரகோலமாக ஆயிடுச்சு. அதுக்குள்ளே போக முடியுமா? போக முடியல. ஓ, அடியில் இருக்குங்க பார்க்கிங்க. பார்க்கிங் எங்கே வச்சுக்கிட்டு எங்கேயோ நான் தேடிட்டுருக்கேன். ஓகே, மிஷின் கம்ப்ளீட். பாராட்டம், நல்லா பண்ணியிருக்கப்பா, நல்லா இருக்கு. இப்போதான் எல்லாம் பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்திருக்கானுங்க. பெரிய பெரிய டானுங்க மீட்டிங்க. பெரிய பெரிய டான்லாம் இப்போ தான் க்ளவுடை வந்து மீட் பண்ணி இப்போ ஒருத்தரே பார்த்துட்ருக்கான். டோனி சிப் இதுதான் ஜோயிஸ் வந்து ஜோயிஸ்ட்ட பேசுகிறான். இப்போ யாரும் தெரியல இந்த பெரியவர் டோனி சிப்ரானி. Terrific. Now listen, you guys, you go inside while I
இது யார் அவனோட புது ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓகே, இனிமேல் இவனுங்களாம் என்ன சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. $15,000 சூப்பர். சரி, ஓகே, இதோட முடிச்சுக்கோ.